सह नौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार पुष्प बधु पुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। शिवाय गौरी पदनाभ्य वृंद सूर्याय दक्षाध्वरनाशकाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। वसिष्ठ कुंभो भवगौतमाय मुनीन्द्र देवार्चितशेखराय चंद्रार्क वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। यज्ञ स्वरूपाय जटाधराय पिनाक हस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। पंचाक्षरमिदं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। तत्त्वबोधो विधीयते। स्वप्न अवस्था के पीछे जागृत अवस्थायां यत् दृष्टं यत् श्रुतं तत् जनित वासनया
निद्रा समये यः प्रपञ्चः प्रतीयते सा स्वप्नावस्था सूक्ष्म शरीराभिमानी आत्मा तैजस इत्युच्यते। अथ सुषुप्ति अवस्था अथ सुषुप्ति अवस्था अहम किमपि न जानामि अहम किमपि न जानामि सुखेन मया निद्रानुभूयते निद्रा अनुभूयते इति सुषुप्ति अवस्था कारण शरीराभिमानी आत्मा प्राज्ञ इत्युच्यते आत्मा प्राज्ञ इत्युच्यते। அவஸ்தாத்ரயம் கிம் என்ற மாணவனுடைய கேள்வி குருவிடத்திலே கேட்கப்பட்டது. அவஸ்தா என்றால் நிலை, திரயம் என்றால் மூன்று நிலைகளை பற்றி சொன்னீர்களே, அவைகள் என்ன? குரு பதில் கொடுத்தார், ஜாகிரத் அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இந்த மூன்று அவஸ்தைகள் தான் அவஸ்தாத்ரயம் என்று சொல்லப்படுகிறது. மனதிலே இருக்கக்கூடிய மூன்று நிலைகள் இவைகள் தான். இப்ப ஜாகிரத அவஸ்தை வர வேண்டுமானால் அங்கே இந்த ஆத்மாவானது ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஜாகிரத அவஸ்தை விழிப்பு நிலை என்பது வரும். கனவு நிலை வர வேண்டுமானால் இந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தோடு அபிமானம் கொள்ள வேண்டும். அப்பொழுது சொப்ன அவஸ்தை என்பது வருகிறது. ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானிக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கின்றது வேதம் அல்லது உபனிஷதம் அல்லது சாஸ்திரம், பிரகரண கிரந்தம். விஸ்வன் என்று பெயர் கொடுக்கிறது. ஸ்தூலத்தை விட்டுவிட்டு சூக்ஷ்மத்தை அபிமானிக்கும் போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது தைஜசன். இந்த ரெண்டையும் விட்டதற்கு பிறகு ஸ்தூல சரீரத்தினுடைய அபிமானமும் போய்விட்டது, ஸ்தூல பிரபஞ்சமும் போய்விட்டது. சூக்ஷ்ம சரீர அபிமானமும் போய்விட்டது, சூக்ஷ்ம சரீரமும் இல்லை, மனமும் இல்லை. மனதை அபிமானித்த அந்த தைஜசனும் இல்லை. இப்ப என்ன ஆயிட்டான்? இந்த தைஜசன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டான். இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல மனம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் இல்லை, ஸ்தூல சரீரமும் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சமும் இல்லை, சூக்ஷ்ம பிரபஞ்சமும் இல்லை. இப்ப எல்லாம் போய் எங்கே ஒடுங்கி விட்டது? காரண சரீரத்தை ஒடுங்கி விட்டது. நாம காரண சரீரத்துக்கு முதல் விளக்கம் கிடைக்கிறது. அங்க நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? இப்ப அங்க என்ன சொன்னார்? காரண சரீரத்துல இரண்டு சரீரத்திற்கு காரணமாக இருக்கும் சொன்னார். ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம். இப்ப இந்த இரண்டு சரீரமும் எங்கே போய் ஒடுங்குகிறதோ, எங்கே போய் லயமாகிறதோ அந்த இடம் காரண சரீரம். அந்த காரண சரீரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? காரண சரீரத்துக்கு நமக்கு இரண்டாவது விளக்கம் கிடைக்கிறது. ரெண்டு சரீரம் நமக்கு தெரிகிறது, காரண சரீரம் என்னன்னு கேட்டா தெரியல. ஆனா இப்ப நமக்கு விடை கிடைத்து விட்டது. இந்த இரண்டு சரீரம், ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் போய் எங்கே ஒடுங்குகிறதோ அந்த இடம் காரணம். இப்ப அந்த இடமானது எப்படி இருக்கிறது? இருக்கு, அந்த காரண சரீரத்துல எல்லாம் ஒடுங்கி இருக்குது. எப்படி தெரிகிறது?
அந்த இடம் இருக்கு என்பது எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை, காரண சரீரம் ஒரு அவஸ்தை என்பது இருக்கிறது. தூக்க நிலையிலே சுஷுப்தி அவஸ்தான் தூக்க நிலை என்பது அங்கே இருக்கிறது என்றால் அங்கே ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கும் ஒரு அனுபவமானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அனுபவத்தையும் யாரோ ஒருவர் அனுபவிக்கிறார். அவருக்கு பெயர் என்ன? இங்கே அவருக்கு பெயரையும் கொடுத்தாகிவிட்டது, காரண சரீர அபிமானி. காரணம் எதற்கு காரணம்? சரீர துவயஸ்ய காரணம், இரண்டு சரீரத்திற்கும் காரணமாக இருக்கின்ற சரீரம். அதுல இந்த ஆத்மா அபிமானம் கொள்கின்ற நேரத்திலே, அபிமானம் என்றால் நான் என்கின்ற இந்த காரண சரீரம் தான் நான் என்று அபிமானம் கொள்ளும் போது இந்த ஆத்மா அங்கே எப்படி இருக்கிறார்? பிராஜ்ஞ பிராஜ்ஞ இதி உச்சதே. அந்த அதுல வந்து ரெண்டு அக்ஷரம் இருக்கு. பிர என்பது ஒரு அக்ஷரம், அக்ஞே என்பது இரண்டாவது அக்ஷரம். பிர என்றால் விசேஷமாக, பிரகர்ஷேன விசேஷமாக. நடுவில் அந்த பிரா இங்க நெடில எடுக்காம அப்படிங்கிற மட்டும் எடுத்தோம்னா ஞானம், விசேஷமான ஞானம் உடைய நிலை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நடுவில் என்ன பண்ணிட்டாங்க? பிரவோட ஒரு நெடில போட்டார். அப்ப பிர எடுத்துட்டு இந்த நெடில கொண்டு போய் எங்க சேர்த்துக்கணும்? பிர பிளஸ் ஆ பிரா, அக்ஞஹா பிர பிளஸ் பிரா. அக்ஞஹா என்றால் அறியாமை, ஞ என்றால் ஞானம், அக்ஞ என்றால் ஞானம், ஞானம் இல்லா தன்மை. அப்போ இந்த ஆத்மா காரண சரீரத்திலே அபிமானம் கொள்கின்ற நேரத்திலே அந்த ஆத்மா காரண சரீரத்திலே எப்படி இருக்கின்றது? பிராஜ்ஞனாக இருக்கின்றது. அறியாமை என்கின்ற நிலையிலே அவை இருக்கிறது. அதனால நாம் என்ன பார்ப்போம்? காரண சரீரத்துக்கு விளக்கம் பார்க்கும்போது சத் ஸ்வரூப அஜ்ஞானம், தன்னை பற்றின அறிவு இல்லா தன்மைன்னு பார்ப்போம். சத் உண்மையை பற்றின, உண்மை சொரூபத்தை பற்றின அஜ்ஞானம். அதே தான் என்ன சொல்றாரு? பிராஜ்ஞன் என்றால் அறிவு இல்லாதவனாக, தன்னை பற்றின ஞானம் இல்லாதவனாக இருக்கின்றான். தன்னை பற்றியும் ஞானம் இல்லை, ஆத்மாவை பற்றியும் ஞானம் இல்லை, உலகத்தை பற்றியும் ஞானம் இல்லை, மனதை பற்றியும் ஞானம் இல்லை, எது ஒன்றை பற்றியும் ஞானம் இல்லாத நிலைதான் பிராஜ்ஞனுடைய நிலை. அதனால்தான் இந்த 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 நிலையில வந்து என்ன சொன்னார்? எல்லா மாறுபாடுகளும் அற்று அனைத்தும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நிலைதான் நிர்விகல்பக ரூபம் அப்படின்னு சொன்னார். காரணசரீரம் நிர்விகல்பக ரூபம். விகல்பம் என்றால் மாறுபாடு, நிர்விகல்பக ரூபம் என்றால் மாறுபாடு அற்ற நிலை. இல்ல நம்ம பார்த்தோம், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். நிர்விகல்பம் என்றால் எந்த மாறுபாடும், விதையானதை எப்படி எந்த மாறுபாடும் இல்லாமல் இருக்கின்றதோ, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே வெளியே வராத போது எந்த மாறுபாடும் இல்லாமல் விதை இருக்கிறதோ, அதே போல இந்த இரண்டு சரீரங்களும் போய் காரண சரீரத்திலே ஒடுங்கி விட்டது என்றால் அப்போ அந்த அவஸ்தையில ஒரு விதமான மாறுபாடுகளும் இல்லை, மனம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் இல்லை, ஸ்தூல சரீரம் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சமும் இல்லை. காரண சரீரத்துல இவன் எப்படி இருக்கின்றான்? அஜ்ஞானியாக,
ஒன்றையும் அறியாதவனா இவன் இருக்கின்றான். ஒன்றையுமே அறியாதவனா இருக்கிறான் என்றால் அந்த காரண சரீரத்திலே ஒன்றையுமே அறியவில்லை என்கின்ற ஒரு அனுபவம் இருக்கல்லவா, அந்த அனுபவமானது காரண சரீரத்திலே எப்படி இருக்கிறது? காரண சரீரத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அடுத்த நாள் காலையில எழுந்ததற்கு பிறகு நாம் அந்த காரண சரீரத்தினுடைய அனுபவத்தை சொல்லுகிறோமே, அங்கே என்ன அனுபவத்தை நான் அனுபவித்தேன்? காரண சரீரத்துல இரண்டு விதமான அனுபவத்தை காரண சரீரத்திலே நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கம் என்பது காரண சரீரம் என்றால் ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த இரண்டு அனுபவங்களை நாம் அனுபவித்திருக்கின்றோம். என்ன அனுபவம்? முதல் அனுபவம் அகம் நான் கிமபி ந ஜானாமி. ஜானாமி அகம் ஜானாமி, நான் ஜானாமி அறிந்து கொள்கின்றேன், தெரிந்து கொள்கின்றேன். ஜானாமி, ஜானாமி என்றால் அறிந்து கொள்வது, எல்லா அனுபவங்களையும் அறிந்து கொள்கின்ற நிலை ஜானாமி. முன்னாடி வார்த்தையை போட்டார், ந ஜானாமி நான் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. எதை? கிமபி ஒன்றையுமே நான் அறியாதவனா இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் காரண சரீரத்தில் இருக்கும் போது அந்த பிராஜ்ஞனுக்கு இருக்கக்கூடிய அனுபவம். அகம் நான் கிமபி ந ஜானாமி. கிமபி என்றால் ஒன்றையும் கூட, எது ஒன்றையும் நான் ந ஜானாமி அறியவில்லை. நாம் சொல்றோம் அல்லவா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டோம் என்றால் நமக்கு ஒன்றுமே தெரியறதில்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளோ மனதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளோ எதுவுமே தெரியாத போது யாராவது உறங்காதவர்கள் அந்த அனுபவத்தை பற்றி கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நிம்மதியா தூங்கிட்டேன், ஒன்றுமே எனக்கு தெரியாது. உன்னை கூப்பிட்டேனே தெரியுமா? தெரியாது. வீட்டு கதை ஏதோ தட்நாடுல தெரியுமா? தெரியாது. யாரோ ஒருத்தர் கதையை திறந்து விட்டு வீட்டுக்குள்ளே எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு போனாலும் தெரியுமா? தெரியாது. மழை பெய்தது தெரியுமா? தெரியாது. ஒன்றுமே தெரியாது 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 என்கின்ற அனுபவத்தை நாம் சொல்கிறோம். அகம் கிமப்பின ஜானாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இரண்டாவது அனுபவத்தை காரண சரீரத்திலே ஜீவன் அனுபவிக்கின்றான், ஆத்மா அனுபவிக்கின்றது. அது என்ன அனுபவம்? மயா என்னால் சுகேன சுகேன அனுபூயத இதி. சுகத்தை நான் அனுபவித்தேன், என்னால் சுகமானது அனுபவிக்கப்பட்டது, நான் சுகமாக இருந்தேன். சுகேன அனுபூயத எங்கே? நித்ரா, நித்ரையிலே ஆழ்ந்த உறக்கத்திலே நான் என்னால் சுகமானது அனுபவிக்கப்பட்டது. இந்த ரெண்டு அனுபவங்களை, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பது ஒரு அனுபவம், சுகமாக உறங்கி கடந்தேன் என்பது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை எந்த நிலையிலே அனுபவிக்கிறோமோ அந்த நிலைக்கு பெயர் இதி சுஷுப்தி அவஸ்தா. இதுதான் தூக்க நிலை என்று சொல்லப்படுகிறது, உறக்க நிலை என்று சொல்லப்படுகிறது. அந்த உறக்க நிலையிலே காரண சரீரம் என்று அதை சொல்லுகின்றோம். அதுல அபிமானிக்கக்கூடிய ஆத்மாவுக்கு என்ன பெறுகிறார்? ராஜ்ஞ இதி உச்சியதே, ராஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறார். இப்போ ஆழ்ந்து சிந்திப்போம். காரண சரீரத்திலே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டால் அதுதான் காரண சரீரம். ஒரு விதமான அனுபவங்களும் இல்லாத அனைத்தும் போய் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை காரண சரீரம் என்றால் அங்கே ஒன்றுமே இல்லையா, ஒரு அனுபவமே இல்லையா என்றால்
இரண்டு அனுபவங்கள் இருக்கின்றது என்பதை நமக்கு முதல்ல காணலாம். இரண்டு அனுபவங்கள் அல்லது இரண்டு விருத்திகள் இருக்கிறது. விருத்தி என்றால் எண்ணங்கள். ஆழ்ந்த உறக்கத்திலே ஒன்றுமே இல்லை என்கின்ற அனுபவம் இல்லை. இரண்டு விதமான விருத்திகள், இரண்டு விதமான எண்ணங்கள் அங்கே இருக்கின்றன. அது என்ன எண்ணம்? ஒன்று ஒன்றுமே தெரியவில்லை, எதையுமே நான் அறியவில்லை என்கின்ற எண்ணம். மற்றொன்று நான் சுகமாக உறங்கி கிடந்தேன். அப்ப ஆழ்ந்த உறக்கத்திலும் விருத்திகள் இருக்கின்றது, எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை நமக்கு சாஸ்திரம் காட்டி. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் என்ன நினைத்திருப்போம்? ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயாச்சுன்னா ஒரு எண்ணமுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிருப்போம். இங்கே முதல் முறையாக அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆழ்ந்த உறக்கத்திற்கு நான் போனால் அங்கும் விருத்திகள் இருக்கிறது. எப்படி விடுப்பு நிலையில் நமக்கு விதவிதமான பொருளை பற்றின எண்ணங்கள் இருக்கிறதோ, எப்படி கனவுலகத்துக்கு போனால் விதவிதமான எண்ணங்கள் வடிவங்கள் இருந்ததோ, அதே போல ஆழ்ந்த உறக்கத்திலும் நமக்கு இந்த இரண்டு எண்ணங்கள் இருக்கின்றது. இந்த எண்ணங்கள் நான் ஒன்றுமே அறியாதவனாய் இருந்தே ஆழ்ந்த உறக்கத்திலே சுகமாக உறங்கி பின்ன ஏன் இந்த விருத்திகளை எல்லாம் நான் தெரிந்து கொள்ளாமல் இருந்தேன்? இந்த விருத்திகள் எல்லாம் இருக்கிறது என்பது எப்படி எனக்கு தெரிகிறது? எப்படி எனக்கு தெரிந்தது? ஆழ்ந்த உறக்கத்திலும் எண்ணங்கள் இருக்கிறது. விருத்தி என்றால் எண்ணங்கள். ஆனா விருத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்த உங்களுக்கு தெரியும். விருத்தி என்றால் எண்ணம், மனோவிருத்தி, மனதில் எழுகின்ற எண்ணங்கள். அப்ப ஆழ்ந்த உலகத்திலும் ஒரு எண்ணம் இருக்கிறது, சூட்சுமமாக நமக்கு தெரியாத ஒரு எண்ணமானது இருக்கின்றது என்றால் அந்த எண்ணமானது எனக்கு ஏன் தெரியவில்லை? அந்த நேரத்தில் ஆழ்ந்த உலகத்தை எனக்கு ஏன் தெரியாமல் இருந்தது? காரணம், அந்த விருத்திகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதே சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய மனம்தான். மனம் உறங்கி விட்டது என்றால் அந்த விருத்திகளை அதுவால் வெளியில கொண்டு வர முடியாது. ஆகினாலே அந்த அனுபவமானது அங்கே அனுபவிக்கப்படுகிறது. அந்த அனுபவிக்கப்பட்டது என்பது எப்படி தெரியும்? அனுபவித்த அனுபவத்தை இவன் மனம் விழித்துக் கொண்டதற்கு பிறகு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றான். அது அறிவாக இவனுக்கு வருகிறது. அப்ப யார் ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தானோ அவன் விழித்துக் கொண்டதற்கு பிறகு இந்த அனுபவத்தை அறிவாக பயன்படுத்தி கொள்கின்றான். அவனுடைய அனுபவமானது அறிவாக மாறிவிட்டது. அப்ப அந்த அறிவை கொண்டு சொல்கின்றான், நான் ஒன்றுமே அறியாமல் இருந்தே சுகமாக உறங்கி கிடந்தேன். அதனால்தான் அங்க அவன் எப்படி இருக்கான்? ஆழ்ந்த உறக்கத்துல பிராஜ்யனா இருக்கான். அறியாமையோட கூடியவனா, எதையுமே அறியாதவனாய் அவன் இருக்கின்றான். காரணம், அறிதல் என்பது வர வேண்டுமானால் அங்கே மனம் என்பது மனம் வந்தால்தான் அதை கொண்டு நான் நம்மால் அறிய முடியும். மனமானது இல்லாது போய்விட்டால் அறிதல் என்பது இல்லாது போய்விடும். அப்போ இங்கே வஸ்துக்களை எல்லாம், விஷயங்களை எல்லாம், அனுபவங்களை எல்லாம் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு மனம் என்கின்ற கருவி தேவைப்படுகிறது. மனம் உறங்கிவிட்டது என்றால் எந்த அனுபவத்தையும் நம்மால் அனுபவிக்க முடியாது, சொல்ல முடியாது. மனம் விழித்துக் கொண்டால் மீண்டும் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப ஆழ்ந்த உறக்கத்திலும் ஒரு விருத்தி இருக்கிறது. என்ன விருத்தி? ஒன்றுமே இல்லை என்கின்ற விருத்தி, சுக விருத்தி. இதை யார் ஒளிவிக்கிறாரோ அவர் பிராஜ்ஞன். அறியாமையோட கூட இருந்து இதனுடைய அனுபவத்தை எதையுமே அறிந்து கொள்ளாதவராய்
இந்த அனுபவத்தை யார் ஒளிர வைக்கிறாரோ அவர். இப்போ எதுவரைக்கும் நான் உறங்கி கடந்தேனோ, ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தேனோ, அதுவரைக்கும் சூக்ஷ்ம சரீரம் இல்லை, ஸ்தூல சரீரம் இல்லை. அங்கே அபிமானம் இல்லாத காரணத்தினாலே விஸ்வனம் இல்லை, தைஜசனும் இல்லை. காரண சரீரத்துக்கு நான் வந்துவிட்டால், காரண சரீரத்தை அபிமானித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் பிராக்கியனாக இருக்கின்றேன். அந்த அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்றுமே எனக்கு தெரியாது என்கின்ற அனுபவம், சுகமாக உறங்கினேன் என்ற அனுபவம் எதுவரைக்கும் இருக்கிறது? உறக்கம் இருக்கின்றவரை, மனம் உறங்கி திறக்கின்ற வரைக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது. மனம் விழித்துக் கொண்டு விட்டால் மீண்டும் இவன் சுஷுப்தி அவஸ்தைக்கோ, சொப்ன அவஸ்தைக்கோ அல்லது ஜாகிரத அவஸ்தைக்கோ இவன் வந்து விடுகின்றான். அவ்வாறு இவன் உறங்கி கடந்தவன் விழித்துக் கொண்ட போது கூட இவன் இடத்துல இந்த காரண சரீரத்தினுடைய அவஸ்தையை அனுபவித்த அனுபவங்கள் இருப்பதனால அதை அவனால் நினைவுபடுத்தி பார்த்து சொல்ல முடியும். இப்ப இந்த 3 அவஸ்தைகளையும் அறிமுகப்படுத்திட்டார், விரிவாக நமக்கு எடுத்து காமித்து விட்டார். இப்ப இதை நாம் ஒன்னொன்னா எடுத்துக்கொண்டு ஆய்ந்து சிந்தித்து பார்த்து இந்த 3 அவஸ்தைகளும் ஆத்மா அல்ல என்பதை நாம் நிர்தாரணம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். எப்படி உறுதிப்படுத்துவது பாருங்க. 3 அவஸ்தைகளிலும், ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, 3 அவஸ்தைகளிலும் ஆத்மாவானது ஒளிர்கிறது. இது முதல் விஷயம். நான் 3 அவஸ்தைகளிலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றேன், இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் 3 அவஸ்தைகளிலும் இருக்கிறேன். ஆனால் ஒன்னொன்னா போவோம். நான் 3 அவஸ்தைகளிலும் மாறாதவனா இருக்கிறேன். முதல்ல இருக்கிறேன், மாறாதவனா இருக்கிறேன். ஆனால் அவஸ்தைகள் வந்து போகக்கூடியவையாக இருக்கின்றது. வந்து போகின்றவை ஆத்மாவாக இருக்க முடியாது. மாறாமல் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ வந்து போகக்கூடியவை என்ன பொருட்படுத்தாகணும்? வந்து போகின்றவை வெறும் தோற்றமே. அதற்கு உண்மையிலேயே இருப்புத்தன்மை கிடையாது. அது இருப்புத்தன்மை பெறுவதே என்னால் தான். நான் மாறாதவனாய் இருக்கின்ற காரணத்தினாலேதான் என்னிடத்திலிருந்து அவைகள் இருப்பதை போன்று ஒரு இருப்புத்தன்மையை பெறுகிறது. வந்து போவதை வந்து போகிறது. அவ்வாறு வந்து போனாலும் கூட, வராமல் இருந்தாலும் கூட நான் இருந்து கொண்டேதான் இருக்கிறேன். எப்படி? நித்திய ஸ்வரூபியாய், அழிவற்றவனாய். இரண்டாவது நிர்விகாரதயா, நிர்விகாரத்துவம், மாறாதவன். விகாரம் என்றால் மாற்றம், நிர்விகாரம் என்றால் மாற்றம் இல்லாதவனாய் நான் இருக்கிறேன். ஆனால் அவஸ்தைகளோ, ஜாகிரத அவஸ்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தூல சரீரத்தை வரைக்கும் அபிமானித்து ஞானேந்திரியங்களை கொண்டு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் என்றால், விதவிதமான விஷயங்களானது காதுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கு, தோலுக்கு எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா விஷயங்களுடைய அறிவையும் நான் பெறுகிறேன். விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, விஷய அறிவு மாறிக்கொண்டே இருக்கிறது, வந்து போகக்கூடியவையாக இருக்கிறது. ஆனால் அதை ஒளிர வைக்கக்கூடியவன் இருக்கின்றானே விஸ்வன், அவன் எப்படி இருக்கின்றானாம்? எல்லா விஷயங்களும் வந்து போகும் நேரத்தில், எல்லா விஷயங்களும் மாறுபட்டு கொண்டு அதனுடைய அறிவு வந்து போகக்கூடிய நேரத்திலும் இவன் மாறாதவனா இருக்கின்றான்.
எப்படி மாறாதவனாய் இருக்கிறார் உங்களால் சொல்ல முடிகிறது? நிச்சயமாக நிரூபிக்காரியாக சொல்ல முடிகிறது என்றால் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பொருள்களும் அதனுடைய அறிவை கொண்டு வந்து கொடுக்கும் நேரத்திலும் நான் இருந்தேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இதை பார்க்கிறேன், இதை சுவைக்கிறேன், இதை கேட்கிறேன். அனுபவங்கள் வேறு வேறா இருக்கலாம். இட்லி சாப்பிடுகிறோம், சப்பாத்தி சாப்பிடுகிறோம், ரொட்டி சாப்பிடுகிறோம், தோசை சாப்பிடுகிறோம், விதவிதமான பதார்த்தங்கள் இருக்கிறான். ஆனால் அனுபவிப்பவன் நோவர். இதை இப்போ இட்லி சாப்பிடுகிறேன், தோசை சாப்பிடுகிறேன், விதவிதமான ரசங்கள் வரலாம். ஆனால் சுவைப்பவன் ஒருவனே. சுவைத்தல் என்கின்ற அறிவு, சுவைத்தல் என்கின்ற காரியம், அதிலிருந்து வரக்கூடிய அறிவு இருக்கலாம். ஆனால் அதை அறிபவன் மாறாதவனாய், மாற்றம் இல்லாதவனாய், வந்து போகாதவனாய் இவன் இருக்கிறான். இப்போ ஸ்தூல சரீரத்தை அபிமானித்தால் ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு அனுபவம் வரும். ஸ்தூல சரீரத்தை நான் அபிமானிக்காமல் விட்டுவிட்டு சூக்ஷ்ம சரீரத்துக்கு போய்விட்டேன் என்றால் அப்பொழுது ஸ்தூல சரீர அபிமானங்கள் எதுவும் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சத்தினுடைய அனுபவங்கள் எதுவும் இல்லை. சூக்ஷ்ம சரீரத்துல உண்டான அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் ஒரு ஒரு க்ஷணப்பொழுது நடக்கின்றது என்றால் அவையும் எப்படியானா ஒரு க்ஷணப்பொழுது மின்னலை போல மறையக்கூடியதாக இருக்கிறது. உண்மைத்தன்மை கிடையாது. தோன்றி மறைவதாக இருக்கின்றது என்றால் அந்த தோன்றி மறையக்கூடிய கனவு அனுபவத்தையும் நான் மாறாதவனாய் இருக்கிறேன், நித்தியமாக அழிவற்றவனாக இருக்கிறேன். க்ஷணப்பொழுது தோன்றி மறையக்கூடிய கனவானது வந்து மறைந்து போகிறது, இல்லாது போகிறது. அப்பொழுதும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் மாறாதவனாய் அழியாதவனாய் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ரெண்டு சரீரத்தையும் அபிமானித்தவன் இந்த ரெண்டு சரீரத்தையும் விட்டுவிட்டு காரண சரீரத்துக்கு சுசுப்தி அவஸ்தைக்கு போனானே ஆனால் அங்கே அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் ஒன்றுமே தெரியவில்லை என்பது அனுபவம், சுகமாக உறங்கினேன் என்பது அனுபவம். அங்கு இந்த அனுபவத்தை யார் அனுபவிக்கிறாரோ அவர் இந்த எப்படி கனவு நிலையிலேயே அனுபவித்த, விழிப்பு நிலையிலே அனுபவித்த அனுபவத்தை யார் நித்தியமாக மாறாதவனாய் இருந்து புரிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாரோ அதே போல தூங்காதவராய், மாறாதவராய், அழிவற்றவராய் ஒருத்தர் இருந்து கொண்டு தூக்கம் என்கின்ற மாறுபடுகின்ற அனுபவத்தை, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கக்கூடிய அனுபவத்தை யார் ஒருத்தர் தூங்காமல் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றாரோ அவர் தூங்குவது இல்லை, விகாரப்படுவது மாறுபடுவது இல்லை, அவர் அழிவதும் இல்லை. ஆயினால்தான் அவரால் சொல்ல முடிகிறது தூக்கம் என்கின்ற அனுபவத்திலே ஏற்பட்ட ஒன்றுமே தெரியவில்லை என்கின்ற அனுபவத்தையும் சுகமாக உறங்கேன், மனம் சுகமாக கிடந்து என்கின்ற அனுபவத்தையும் அவரால் சொல்ல முடிகிறது. அது ரெண்டும் மனதனுடைய அனுபவம் என்றால் அதை ஒளிர வைத்தவன் என்ன பண்ணுகிறான்? எந்த அனுபவத்தையும் அனுபவிக்காதவனாய் விலகி நின்று பார்ப்பதனாலே, ஒளிர வைப்பதனாலே அந்த அனுபவத்தை அவனால் சொல்ல முடிகிறது. இப்ப இந்த மூன்று அவஸ்தைகளுமே ஒரு அவஸ்தை இன்னொரு அவஸ்தையோட சேர்வது கிடையாது. ஒரு அவஸ்தையினுடைய அனுபவம் இன்னொரு அவஸ்தைக்கு பொருந்தாது. நான் விழிப்பு நிலையிலே இருந்தால் நிச்சயமாக என்னால் கனவு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போக முடியாது. கனவு நிலையிலே இருந்தால் என்னால் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போக முடியாது. தூக்க நிலையிலே இருந்தால் என்னால் கனவு நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் வர முடியாது.
நிலைகளுடைய தன்மையிலிருந்து நிலைகள் வேறுபட்டு இருக்கிறது. ஒன்று, ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அவஸ்தை அல்லது நிலை, அந்த நிலையை விட்டுவிட்டால் அது மீண்டும் வருவதில்லை, வேறு நிலைதான் வருவதை தவிர அதே நிலை என்பது வருவது கிடையாது. அப்போ நிலை என்பது, அவஸ்தை என்பது காலத்துக்கு உட்பட்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை தான் கொடுக்கிறது. ஒரு அவஸ்தையிலே கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் அடுத்த அவஸ்தைக்கு வருவதில்லை. ஆனால் இந்த மூன்று அவஸ்தைகளிலும் வேறுபாடுகள் இருக்கிறது. மூன்று அவஸ்தைகளும் ஒரு அவஸ்தை இன்னொரு அவஸ்தையோட போக முடியாமல் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அவஸ்தையை அனுபவிக்கக்கூடிய அவஸ்தை அடுத்த அவஸ்தைக்கு வருவதில்லை. இதெல்லாம் இருந்தாலும் இந்த மூன்று அவஸ்தைகளிலும் யாரோ ஒருவர் நான் உறங்கி கிடந்தேன், எப்படி ஒன்றுமே தெரியாமல் உறங்கி கிடந்தேன், சுகமாக உறங்கி கிடந்தேன், நான் இந்த மாதிரியான கனவை கண்டேன், நான் இந்த மாதிரியான அனுபவத்தை விழிப்பு நிலையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று யார் ஒருவரால் மூன்று நிலைகளிலும் சொல்ல முடிகிறதோ அவர் மாறாதவராய் இருந்தால்தான், அழியாதவராய் இருந்தால்தான், எந்த அவஸ்தைகளோடும் பந்தப்படாமல் சேராமல் இருந்தால்தான் அவரால் இந்த அனுபவங்களை சொல்ல முடியுமே தவிர, ஒரு அவஸ்தையிலே அபிமானித்து பந்தப்பட்டு விட்டால் அடுத்த அவஸ்தைக்கு போக முடியாது, அடுத்த அவஸ்தையை பற்றி சொல்லவும் முடியாது, அடுத்த அவஸ்தையை ஒளிர வைக்கவும் முடியாது. இந்த உதாரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உதாரணம் பார்த்தால் புரியும். ஆத்மபோதம் அப்படின்னு ஒரு புக்கு ஆதிசங்கர பகவத்பாதா எழுதியிருக்கிறார். தத்துவபோதத்தை போல அது ஒரு புஸ்தகம், பிரகரண கிரந்தம். முடிந்தால் பார்த்து அதுல ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம்? சூரியனை உதாரணம் கொடுக்கிறார். சூரியனுடைய ஒளிய உதாரணம் கொடுக்கிறார். இப்ப சூரியனுடைய ஒளியானது ஒளிந்து கொண்டேதான் இருக்கிறது. சூரியனுடைய ஒளி எப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்து விட்டதோ அதன் பிறகு யாரும் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. சூரியனுடைய ஒளி வந்துவிட்டது என்றால், சூரியன் உதயமாகிவிட்டார் என்றால், ஒளி உதயமாகிவிட்டது என்றால், எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய வேலையை செய்வதற்கு எத்தனம் பண்ணுகிறது, முயற்சி எடுக்கிறது. இப்போ சூரியனை தூண்டிவிட்டார், எல்லா வஸ்துக்களும் எல்லா பொருள்களும் எல்லா ஜீவராசிகளும் வேலை செய்ய வேண்டும் என்று சூரிய ஒளியை தூண்டி விட்டுகிறானா, சூரிய ஒளி வரவில்லை என்றால் எந்த வேலையும் நடப்பதில்லை. சூரிய ஒளி வந்துவிட்டது என்றால் பறவைகள் பறக்க ஆரம்பிக்கின்றது, இறை தேடி போக ஆரம்பிக்கின்றது, செடி கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கின்றது சூரியனை நோக்கி. ஜலமானது ஆவியாகி மேலே போய் மேகமாக மாறி மழையாக பொழிய ஆரம்பிக்கின்றது, நதிகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கின்றன, காட்டு விலங்குகள் எல்லாம் இரையை தேடி போகிறது, மனிதர்கள் அவர்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். எல்லா இயக்கமும் சூரியனுடைய ஒளி வந்த மாத்திரத்திலேயே நடைபெற ஆரம்பிக்கின்றது என்றால் சூரியனா அனைத்தையும் தூண்டி விட்டாரானா? சூரியன் எதையும் தூண்டிவிடவில்லை, யாரையும் வேலை செய்ய தூண்டவும் இல்லை. நீ வேலையை செய்தேதான் ஆக வேண்டும் என்று யாரையும் நிர்பந்தப்படுத்தவில்லை. ஆனால் சூரியனுடைய ஒளி வந்த உடனேயே எப்படி எல்லா வேலைகளும் நடக்கிறது. இப்ப இந்த வேலைகள் எல்லாம் நடப்பது சூரியனுடைய ஒளி எப்படி இருக்கின்றது?
நாம் சொல்லலாம் சூரியனுடைய ஒளிதான் காரணம் சொல்லலாமா என்றார். ஆனால் சூரியனுடைய ஒளி இல்லாமல் இந்த காரியங்கள் நடக்குமா என்றால் நடக்காது. நேரடியான காரணம் அல்ல, மறைமுகமான காரணம் சூரியனுடைய ஒளி அனைத்து செயல்பாடுகளும் நடப்பது. அதே போல ஆத்மாவுடைய ஒளியானது ஸ்தூல சரீரம் வரைக்கும் வந்து விழுந்தது என்றால் அப்போ ஸ்தூல சரீரம் இயங்குகிறது, சூக்ஷ்ம சரீரம் இயங்குகிறது, காரண சரீரம் இயங்குகிறது. ஆத்மாவுடைய ஒளியானது ஸ்தூலத்தை விட்டுவிட்டு சூக்ஷ்மத்துக்கு போய்விட்டது என்றால் சூக்ஷ்ம சரீரம் இயங்குகிறது, காரண சரீரம் இயங்குகிறது. ஆத்மாவுடைய ஒளியானது சூக்ஷ்மத்தை விட்டுவிட்டு காரணத்துக்கு போய்விட்டது என்றால் காரண சரீரம் ஒளிகிறது, மற்ற இரண்டு சரீரமும் ஒளிவது இல்லை. இப்ப இந்த மூன்று சரீரமும் ஒளிவதற்கு ஆத்மா நேரடியான காரணமா என்றால் இல்லை. ஆத்மாவுடைய ஒளி இல்லாமல் இந்த மூன்றும் இயங்குமா என்றால் இயங்காது. அப்ப இந்த மூன்றும் இயங்குவதற்கு ஆத்மாவுடைய ஒளியானது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் தவறு இல்லை. மறைமுகமான காரணம் என்று சொன்னாலும் சரி, நேரடியான காரணம் என்று சொன்னாலும் சரி, ஆத்மாவுடைய ஒளி எப்பொழுது மனதிலே விழுகிறதோ அப்பொழுது மூன்று அவஸ்தைகளும் நடக்கும். இதுல என்ன சிறப்பு என்றால் சூரியனுடைய ஒளி வந்த உடனேயே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஒளிர வைக்கும். எல்லா பொருள்களையும் ஒளிர வைக்கும். இது முதல் நிலை. எல்லா பொருள்களையும் சூரிய ஒளியானது ஒளிர வைக்கும், நமக்கு தெரியும்படியாக செய்கிறது. இரண்டாவது, எதையெல்லாம் சூரிய ஒளியிலே ஒளிர்ந்து கொண்டிருந்ததோ அந்த பொருள் எல்லாவற்றையும் நாம் என்ன சொல்றோம்? சூரிய ஒளியினாலே ஒளிர்ந்து கொண்டிருப்பதனால இந்த பொருள் இருக்கிறது 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 சொல்லுங்கள். காரணம் நமக்கு தெரிகிறது, கண் முன்னாடி இந்த பொருள் இருக்கிறது. இப்போது என்ன பண்ணிவிட்டோம்? அந்த ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளை கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து விட்டோம். அப்போ ஒருவர் வந்து கேட்கிறார், இங்கே இந்த பொருள் இருந்ததே இப்போ இருக்கிறதா? அப்ப நம்ம சொல்றோம் இல்லை என்று சொல்லி. இல்லை இருந்ததே என்று கேட்டார், இப்பொழுது இல்லை. அப்ப இல்லை என்பது ஒரு அறிவுதான். இல்லை என்பதையும் அந்த சூரிய ஒளியில் தான் நான் தெரிந்து கொள்கின்றேன். எல்லா பொருள்களையும் ஒளிர வைக்கும் போது இருந்ததுன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்? இந்த பொருள் இல்லை. அப்ப இல்லை என்பதும் ஒரு அறிவு. அந்த அறிவையும் அதே சூரிய ஒளியில் தான் நான் தெரிந்து கொள்கிறேன். இப்ப அதே தேடிக்கொண்டு வருகிறார், இந்த பொருள் இருந்ததே அப்படின்னு சொல்றார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் இருந்து கொண்டிருக்கிறேன், சூரிய ஒளியானதிலே விழுகிறது. நான் என்ன சொல்றேன்? அப்போ இருந்தது, இப்பொழுது இல்லை. ஒரு பொருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொருள் இருந்து இல்லாமல் போய்விட்டது. ஒரு பொருள் அப்பொழுது இருந்தது, இப்பொழுது இல்லை. அப்பொழுது இருந்து இப்பொழுது இல்லாமல் போக என்ன சொல்றோம்? இருந்தது இல்லை. இருந்தது இல்லை என்பதும் ஒரு அறிவு. இருந்தது இல்லை என்பதையும் எந்த ஒளியிலே நான் பெற்றுக் கொள்கின்றேனோ அதுவும் அறிவு. அப்ப இந்த மூன்று அறிவுக்கும், மூன்று அறிவு பார்த்திருக்கோம். ஒன்றே எல்லா பொருளும் இருக்கிறது, இன்னொன்று ஒரு பொருள் இல்லவே இல்லை, இருந்தது இல்லை. இன்னொன்னு என்ன சொல்றோம்? ஒரு பொருள் அப்பொழுது இருந்தது, இப்பொழுது இல்லை. இந்த மூன்று அறிவையும் எந்த ஒரு ஒளியிலே நான் தெரிந்து கொள்கின்றேனோ அந்த ஒளி எப்படி இருந்தால் தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மூன்று அறிவுகளும் மாறாத ஒழித்து கொண்டிருந்தால்தான் இருந்தது இல்லை, இருந்து இல்லை என்கின்ற அறிவை
யார் ஒருத்தர் ஒளிர வைக்கிறாரோ அவருக்கு அந்த 3 தோஷம் இருக்கக்கூடாது. இருந்தது, இல்லை, இருந்து இல்லை என்கின்ற 3 தோஷம் இல்லாமல் இருந்தால்தான் அவர் இந்த 3 அனுபவத்தையும் ஒளிர்விக்கக்கூடியவராய் இருக்கும். இப்ப இங்க வருவோம். ஸ்தூல சரீரத்தை அபிமானித்துக் கொண்டிருக்கும் போது ஜாகிரத அவஸ்தையில் விழிப்புணையிலே இருக்கிறோம் என்றால், அப்ப இந்த ஆத்மா ஸ்தூல சரீரம் வரைக்கும் ஒளிர்கிறது என்றால், அப்ப என்ன ஆகிறது? ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானித்தவன் இந்திரியங்களோட சேர்ந்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஒளிர வைத்து எல்லா பொருள்களும் இருக்கிறது 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதை பார்க்கிறேன், இதை கேட்கிறேன், இதை நுகர்கிறேன், இதை ரசிக்கின்றேன், இதை ருசிக்கின்றேன், இதெல்லாம் நான் இருக்கிறேன், பார்க்கிறேன், இருக்கிறேன், கேட்கிறேன் என்ற அனுபவம் எல்லாம் ஒளி வைக்கப்படுகிறது. அந்த அறிவை எல்லாம் யாருடன் மாறாது இருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறானோ அந்த ஆத்மாவுடைய ஒளியில தான் இந்த மாற்றங்களுடைய அனுபவங்களை எல்லாம் இவனால் இருக்கிறது 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 சொல்ல முடியும். இந்த விழிப்புணர்விலிருந்து எல்லாம் இருக்கை இருக்கை இருக்கு என்று சொன்னவன் விழிப்புணர்வை விட்டுவிட்டு கனவுக்கு போயிருந்த நேரத்தில் இப்ப என்ன ஆயிடுத்து? ஒரே ஒரு குறிப்பிட்ட அனுபவம் மட்டும் வந்து போகிறது. அப்ப என்ன சொல்றோம்? இந்த குறிப்பிட்ட அனுபவம் மட்டும் வந்து போன உடனே என்ன சொல்றோம்? அந்த அனுபவம் இருந்தது, இப்பொழுது இல்லை. கனவு என்கின்ற அனுபவம் இருந்தது, கனவு காணுகின்ற வரைக்கும் இருந்தது, இப்போது அந்த கனவு என்கின்ற அனுபவமானது இல்லை. ஆகையினாலே அந்த வந்து போகின்ற அனுபவத்தையும் யாரோ ஒருவர் ஒளிர்வித்தார் அல்லவா? அவர் இந்த கனவு தோன்றுவதற்கு முன்பும் இருந்திருக்க வேண்டும், கனவு போனதற்கு பிறகும் இருந்திருக்க வேண்டும். ஆயினாலே அவரால் சொல்ல முடிகிறது, முன்பு இந்த கனவு இருந்தது, இப்பொழுது இல்லை. 3வது அவஸ்தைக்கு போனோம் என்றால் ஒன்றுமே இல்லை, கனவும் இல்லை, விழிப்பு நிலையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை என்கின்ற அனுபவத்தை யார் ஒருத்தர் அனுபவிக்கிறாரோ அது ஒரு அறிவு. ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு அனுபவத்தையும் யார் ஒருத்தர் ஒளிர வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, சுகமாக உறங்கி கிடைக்கின்றேன், ஒன்றுமே தெரியவில்லை என்பது ஒரு அறிவு, ஒரு அனுபவம் என்றார். அதை யார் ஒளிர வைக்கிறாரோ அவற்றை என்ன இருக்கக்கூடாது? இந்த சுக அனுபவமும் இருக்கக்கூடாது, ஒன்றுமே தெரியவில்லை என்கின்ற அந்த அறியாமை இருக்கக்கூடாது. அவர் பூர்ண அறிவு படைத்தவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் சொல்ல முடியும், நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தே நன்றாக உறங்கி கிடந்தேன். இந்த 3 அவஸ்தைகளிலும் யார் ஒருத்தர் மாறாமல் இருக்கிறாரோ அவர்தான் இங்கு என்ன சொல்லப்படுகிறார்? அவஸ்தாத்ரய சாட்சி. புதுசா வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள், சாட்சின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இது ஏற்கனவே பார்க்கப்பட்டது நம்மளால. ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வ்யதிரிக்தா பஞ்சகோஷாதீத சன் அவஸ்தாத்ரய சாட்சி. 3 அவஸ்தைகளுக்கும் யார் ஒருத்தர் சாட்சியாக இருக்கிறாரோ, அப்ப 3 அவஸ்தைகள், 3 அவஸ்தைகளிடத்திலும் அபிமானிக்கக்கூடிய அபிமானி, இவைகள் எல்லாவற்றுக்கும் விஸ்வன் தைஜசன் பிராக்யன், இந்த 3க்கும் யார் ஒருவர் சாட்சியாக இருக்கிறாரோ, 3 சரீரத்துக்கும் சாட்சியாக, ஸ்தூல சூக்ஷ்ம காரண 3 சரீரத்துக்கும் சாட்சியாக, 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக யார் இருக்கிறாரோ அவர் ஆத்மா. 3 சரீரமும் 3 அவஸ்தைகளும் அனாத்மா. இப்ப சாட்சினா என்ன? சாட்சி என்பது 2 பக்கமும் சேராமல் இருந்தால், வாதி பிரதிவாதி,
இரண்டு பக்கமும் யார் ஒருத்தன் சேராமல் இருக்கின்றானோ அவன் எப்படி இருக்கிறான்? அவன் இந்த ரெண்டையும் கடந்தவனா இருக்கும். அதனால்தான் உபநிஷதம் சொல்லுகிறது, நான்காவது நிலை சொல்லுகிறது துரிய நிலை. துரியம் என்றால் நான்காவது நிலை. மூன்று அவஸ்தைகளையும் கடந்து நான்காவதாக இருக்கக்கூடிய நிலைதான் துரிய நிலை. வேக்கிங் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட்னா விழிப்புணர்வு எடுத்துக்கூடாது. இந்த மூன்று அவஸ்தைகளையும் கடந்து யார் ஒருத்தர் விழிப்பு நிலையிலே இருக்கிறாரோ, பியூர் கான்சியஸ் மைண்ட், ஆத்மா. மற்ற அவஸ்தைகள் என்னடா? விழிப்பு நிலை என்பது மனதில் ஏற்படுகின்ற ஒரு தோஷம், கனவு நிலை என்பது மனதில் ஏற்படுகின்ற ஒரு தோஷம், ஆழ்ந்த உறக்கம் என்பது மனதில் ஏற்படுகின்ற ஒரு நிலை. இந்த மூன்று அவஸ்தைகளையும் யார் ஒருத்தர் ஒளிர வைக்கிறாரோ அவர் இந்த மூன்று அவஸ்தைகளையும் கடந்தவராய், மூன்று அவஸ்தைகளும் இல்லாதவராய் தனித்திருந்தால்தான் அவர் நாம் என்ன சொல்ல முடியும்? சாட்சி என்று சொல்ல. சாட்சி என்று வந்தபோது சாட்சிக்கு முதல் தர்மம் என்ன? சாட்சி என்பதற்கு என்ன தர்மம், என்ன லட்சணம் என்றால், அது எந்த ஒன்றோடும் சேராது. எந்த ஒரு பட்சமும் அது சேராமல் இருக்கிறது. பட்சம் என்றால் சார்புத்தன்மை, ஒன்றை சார்ந்திருக்கின்றது. எந்த ஒன்றோடும் சாராமல் இருந்தால்தான் சாட்சி. இரண்டு அணிகள் விளையாடுகின்றது என்றால் அங்கே நடுவராக இருக்கக்கூடியவர் இரண்டு அணிக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ இல்லாமல் இருக்கும். அப்ப நடுநிலையாக இருக்கணும். ஒருவன் 99 ரன்கள் வரை அடித்து 100வது ரன்னுக்கு போராடி கொண்டிருக்கிறார். எது அணியில் இருக்கக்கூடியவர் எப்படியாவது 100 ரன் அடிக்க விடாமல் வீழ்த்தி விட வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சாளரை கொண்டு வந்து அவனுக்கு நெருக்கடி கொடுத்து அவனுக்கு அவனுடைய விக்கெட்டை பறித்து விட வேண்டும், அவனை வீழ்த்தி விட வேண்டும் என்று போராடி எப்படியோ அவனை வீழ்த்துவதற்கு உண்டான முயற்சி எடுத்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு பந்தை வீழ்த்த போது அந்த பந்தானது அவனுடைய மட்டையில் படாமல் கால்காப்பிலே வந்து படுகிறது. அந்த கால்காப்பானது பின்னாடி இருக்கக்கூடிய விக்கெட்டுக்கு நேர் ஒதுக்கிறது. அப்போது ஒரு வலிமையான முறையிலே இருக்கிறார்கள் எதிரில் இருக்கக்கூடிய வீரர்கள். நடுவர் என்ன பண்றார்? கையை உயர்த்தி அவன் அவுட் ஆகிவிட்டான். நினைத்து பாருங்கள், 99 ரன்கள் அடிக்கின்ற வரைக்கும் அந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நடுவருக்கு ஒருவேளை அவன் பட்சம் சார்ந்திருந்தார், இவன் ரொம்ப கடினமா உழைத்திருக்கிறான், அதனால இவன் பக்கம் கொஞ்சம் சார்ந்து இவனுக்கு தீர்ப்பை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னார்னா அவர் நடுவராக இருப்பதற்கு எப்படி அருகதை அற்றவரோ அதே போல ஸ்தூல சரீரத்தை அபிமானித்துக் கொண்டு ஸ்தூல சரீரத்தோட விழுந்து விடுகிறேன், வெளி உலகம் நன்றாக இருக்கிறது, வெளி உலக அனுபவம் நன்றாக இருக்கிறது, அந்த உலகத்தோடையே நான் போய்விடுகிறேன் என்று சொன்னார். அப்ப என்ன ஆகிவிடும்? மற்ற இரண்டு அவஸ்தைகள் வரும்போது வெறுக்க ஆரம்பிச்சு, இரண்டு அவஸ்தைகளுக்கும் போக மாட்டோம், அப்படியே வந்தாலும் அதை விரட்டுவதற்கு வெறுக்க ஆரம்பித்து விடுவோம். அல்லது இந்த அவஸ்தையிலேயே நாம் இருந்து கொண்டு விட்டு இதில் ஏற்படக்கூடிய அனுபவங்களிடத்திலேயே நாம் மோகித்திருக்கிறோம். அவ்வாறு நடக்கவில்லை. 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த நடுவரை போல எந்த அவஸ்தைகளிலும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறார். இது முதல் சாட்சி என்பதற்கு முதல் லட்சணம். இரண்டாவது, சாட்சி என்று சொல்லக்கூடிய பொருள் சேதனமாக இருக்க வேண்டுமே தவிர ஜடமாக இருக்க முடியாது. அறிவு சுரூபமாக இருக்க வேண்டுமே தவிர அது அறிவற்றதாக இருக்க முடியாது.
அவஸ்தைகளிடத்திலே அறிவற்ற தன்மை இருக்கு. ஒருவேளை ஜாகிர அவஸ்தையிலே நான் அறிவுடையவனாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் கனவு நிலைக்கு போயிட்டா அந்த கனவு என்பது கூட நம்முடைய கண்ட்ரோல் இல்லை. நாம் அதை வைத்து இப்படித்தான் கனவு வர வேண்டும் சொல்ல முடியுமாடானா? முடியாது. அந்த அதிகாரம் நம்மகிட்ட இல்லை. அதனால கனவே விவஸ்தை இல்லாத ஒன்று, அது உண்மை இல்லாத ஒன்று. ஏன் இந்த கனவை எடுத்துக்கொண்டு ஆராயார் என்றால், கனவு என்பது விவஸ்தையே இல்லாத ஒன்று, அதற்கு உண்மை தன்மையே கிடையாது. அதை எப்படி நாம் ஆராய முடியாதோ, அது எப்படி உண்மை அல்லவோ, அது செய்யக்கூடிய நன்மை தீமை எதுவுமே ஒரு பிரயோஜனமற்றதாக நமக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்காதோ, அதே போலதான் விழிப்புள்ளை என்று காட்டுவதற்காகத்தான் இந்த வெளி உலகமானது பொய் என்பதை நமக்கு காட்டுவதற்கு கனவு உலகத்தை வைத்திருக்கிறார். கனவு உலகம் மட்டும் இல்லை என்று சொன்னால் வேதாந்தத்துல இந்த நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த ஜாகிரத அவஸ்தையானது பொய் என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்போ ஜாகிரத அவஸ்தை பொய் மித்யா என்று சொல்லுவதற்கு நமக்கு பிரமாணமா இருப்பது எது? கனவு நிலைதான். அப்போ கனவு நிலையில கூட அங்கே நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. இப்படித்தான் கனவு வர வேண்டும் என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது. இவ்வளவு நேரம் கனவு இருக்க வேண்டும் என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது. இப்போதுதான் இந்த நிலையில்தான் கனவு முடிய வேண்டும் என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது. எப்படி அங்கே நாம் தீர்மானிக்க முடியாமல் சுதந்திரமற்றவர்களாக இருக்கிறோமோ, அப்ப அந்த நிலை ஜட நிலை. அப்போ அவஸ்தைகளிடத்திலே கூட ஜடநிலை இருக்கின்றது, சேத்தனம் இல்லை. யார் இந்த ஜடத்தை எல்லாம் ஒளிவிக்கின்றாரோ அவர் சேத்தன ஆத்மா, அறிவு சுரூபமாக இருக்கின்றார். சாட்சி என்பதற்கு எந்த ஒன்றையும் சாராமல் இருக்கின்ற ஒரு பொருள். இரண்டாவது அறிவு சுரூபமாக இருக்கின்றது, சேத்தன தத்துவமாக இருக்கின்றது. அதனாலதான் விழிப்பு நிலையிலே விதவிதமான விஷயங்களை அனுபவித்தாலும் சேத்தன தத்துவம் மாறாமல், கனவு நிலையிலே விதவிதமான அனுபவங்கள் வந்து போனாலும் சேத்தன தத்துவத்திலே எந்த மாற்றம், ஆழ்ந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்கின்ற அனுபவத்தையும் அது உரிய வைக்கிறது என்றால் அதிடத்திலே ஒன்றும் இல்லா தன்மை என்பது இல்லை. அப்போ சேத்தனம், சாட்சி என்பதற்கு இரண்டாவது லட்சணம் சேத்தனம். மூன்றாவது சாட்சி என்று சொல்லிவிட்டால் அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய பொருள் எந்த ஒன்றோடும் சேரக்கூடாது என்றால் பந்தப்படக்கூடாது. அசங்க ஸ்வரூபம், சங்கம் வைக்காமல் இருக்க வேண்டும், பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும். மூன்று அவஸ்தைகளிலும் பற்று இல்லாத காரணத்தினாலேதான் இது மூன்று அவஸ்தைகளையும் ஒளிர வைத்துக் கொண்டு தனியாகும். ஒருவேளை ஏதாவது அவஸ்தையிலே பந்தப்பட்டு விட்டால் அதுவால் மற்ற அவஸ்தைக்குள்ளே வர முடியாது. அப்ப அசங்கதா, சாட்சி என்பதற்கு மூன்றாவது லட்சணம் அசங்க ஸ்வரூபா. நான்காவது, இந்த அவஸ்தைகள் எல்லாம் மாறுபட்டுக் கொண்டே இருந்தாலும், இந்த அவஸ்தைகளிடத்திலே விதவிதமான அனுபவங்கள் வந்தாலும் அவைகளால் எந்த பாதிப்பையும் எந்த தோஷத்தையும் அடையாமல் இருக்கிறது. எப்படி நடுவர் கடினமாக உழைத்து 99 ரன்கள் அடிக்கின்ற ஒருவன் 100வது அடிக்க முடியாமல் தன்னுடைய விக்கெட்டை இழுத்துவிட்டு போகும்போது வருத்தப்படுவதும் இல்லையோ, 100 ரன் அடித்து விட்டாங்க சந்தோஷப்படுவதும் இல்லையோ, அப்ப எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தால்தான் நடுவராக இருக்கு. அதே போல ஆத்மா மூன்று அவஸ்தைகளிலும் இருக்கிறது. மூன்று அவஸ்தைகளிலும் இருந்து கொண்டு, மூன்று சரீரத்திலும் இருந்து கொண்டு அபிமானிக்கிறது. அவ்வாறு இருந்தாலும் இவைகளுடைய அனுபவத்தால் எந்த பாதிப்பையும் எந்த மாற்றத்தையும் அடையாமல் இருக்கின்றது.
சாட்சி, அவஸ்தாத்ரய சாட்சி. அப்ப அவஸ்தாத்ரய சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா, அவஸ்தாத்ரயம் என்று சொல்லக்கூடிய 3 அவஸ்தைகள் அனாத்மா, அதுல பந்தப்படாமல் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எந்த ஒரு அனுபவத்திடத்திலும் பாதிப்பு அடையாத சேத்தன சுரூபமாக, எந்த ஒன்றோடும் சாராமல் இருக்கின்ற ஒளி பொருந்திய ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். என்னிடத்துல இருக்கக்கூடிய அவஸ்தைகள் ஆத்மா. இத்தோட 2 ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அதற்கு அப்பாற்பட்டக்கூடிய ஆத்மா என்ன, அனாத்மா என்னன்னு சொல்லிட்டா, 3 அவஸ்தைகள், 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மா, 3 அவஸ்தைகள் அனாத்மான்னு சொல்லிட்டார். இனி இருப்பது 5 கோஷங்கள். 5 கோஷங்களை விளக்கி, 5 கோஷங்களும் அனாத்மா, 5 கோஷத்திடத்திலே எது இருக்கின்றதோ அது ஆத்மா என்று சொல்ல போகிறார்.